Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் இன் சி லாங்குவேஜ். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்டில் வரும். பட் நம்ம இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து ஃபோர்த் யூனிட்டில் ஒரு டாப்பிக்காக வச்சுருக்காங்க. ஸோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லி இன் சி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோர்த் யூனிட்டில் ஒரு டாபிக். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ லிங்க் லிஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம நார்மலாக அரே டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அரே டேட்டா வந்து நம்ம கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகும். லிங்க் லிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணாது, மெமரியில் வந்து எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இந்த டேட்டா இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் உள்ள டேட்டா அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த மாதிரி லிஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சி லாங்குவேஜ் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம பெருசாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது லிங்க் லிஸ்ட்டில் வந்து எப்படி லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணி இப்போ லிங்க் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிடுவோம். அதில் வந்து இருந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் தேர்ட் செமஸ்டரில் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து என்ன பண்ணிடுறோம், லிங்க் லிஸ்ட்டுக்கு தேவையான காம்பனண்ட் என்னென்ன காம்பனண்ட், அதை ஃபஸ்ட்டு எப்படி ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது, அது எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ஸோ அது மட்டும் தான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் லிஸ்ட்னா என்னென்னா, இட் இஸ் எ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. எலமெண்ட்ஸ் ஆர் நாட் ஸ்டோர்ட் அட் கான்டினியூஸ் மெமரி லொக்கேஷன். ஆட்டோமேட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகாது, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். பட் த எலமெண்ட்ஸ் ஆர் லிங்க்டு யூசிங் பாயிண்டர்ஸ் அஸ் ஷோன் இன் ஃபிகர். எலமெண்ட்ஸ் வந்து அது பாயிண்டர் வச்சு நம்ம பண்ணியிருப்போம். அதில் பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு அதுக்கு வந்து சொல்ல நோட் அப்படிம்பாங்க. அந்த நோட்டில் வந்து டேட்டாவும் இருக்கும் நெக்ஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து செகண்ட் நோடு வந்து டேட்டா நெக்ஸ்ட்டு, அப்புறம் தேர்ட் நோடு அப்படியே போயிட்டு இருக்கும். தேர்ட் நோடில் டேட்டா நெக்ஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு நோட்லேயும் ஆட்டோமேட்டிக்கான டேட்டா நெக்ஸ்ட்டு பாயிண்டர் இருக்கும். லாஸ்ட் நோடு வந்து பாயிண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஸோ நல் வேல்யூவாக இருக்கும். இதுதான் பை டிஃபால்ட்டாக. ஓகே, இதில் வந்து நான் ஏங்கிற டேட்டா இருக்குது, நெக்ஸ்ட் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் நோடு இருக்குல்ல, செகண்ட் நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த செகண்ட் பியோட நெக்ஸ்ட் வந்து பாயிண்டிங் டு த தேர்ட் நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணும். சி வந்து பாயிண்டிங் டு த ஃபோர்த் நோடு டியோட நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணும். கடைசி நோடுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ வந்து நல்லுன்னு சொல்லி அசைன் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன டேட்டா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் தான். ஸ்ட்ரக்ட் நோடு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ஸ்ட்ரக்ட் நோடு இன்ட் டேட்டா, ஸ்ட்ரக்ட் நோடு ஸ்டார் ஸ்பேஸ் நெக்ஸ்ட். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் மாதிரி அதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட் தான். ஓகே, இல்லை நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா லிங்க் லிஸ்ட் தான். அப்போ லிங்க் லிஸ்ட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் வேர் ஈச் நோட் கண்டெய்ன்ஸ் டேட்டா அண்ட் ரெஃபரன்ஸ் தட் இஸ் லிங்க் டு த நெக்ஸ்ட் நோடு இந்த லிஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நோடில் என்ன இருக்குன்னா ஒரு டேட்டா வச்சுக்கலாம். அந்த டேட்டாவோட நெக்ஸ்ட் இருக்கும் ஒரு லிங்க் இல்லை ரெஃபரன்ஸ். அது வந்து ரெஃபரன்ஸ் என்ன பண்ணும், ஒரு பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, லிங்க் லிஸ்ட் ரெப்ரசென்ட் பை அ பாயிண்டர் டு த ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் அந்த ஃபர்ஸ்ட் நோடு தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். த ஃபர்ஸ்ட் நோட் இஸ் கால்ட் அஸ் அ ஹெட். If the linked list is empty, suppose first node வந்து ஹெட்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். If the linked list வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா then value of the head வந்து நல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்டியான ஒரு டேட்டாவும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து நல்லன்னு தான் இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அரேக்கு இதுவும் கம்பேர் பண்ண போயின்னா அரேயில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணோம். இது டைனமிக் சைஸ்னால் எப்படினாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது ஈஸி ஆஃப் இன்சர்ஷன் டெலிஷன். எலமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறதுலாம் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் இஸ் நாட் அலவுட். ஓகே, அப்போ ரேண்டம் ஆக்சஸ் தான் நீங்கள் வந்து அரேலாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ ஆஃப் 10 நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே அப்படி அக்சஸ் பண்ண முடியாது. அப்படி 1 by 1 நம்ம ஜம்ப் பண்ணி அக்சஸ் பண்ணி ஆகணும். ஓகே, எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்பேஸ் ஃபார் ஏ பாயிண்டர் இஸ் ரெக்யூர்ட் வித் ஈச் எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட். நீங்கள் வந்து ஒரு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒரு பாயிண்டர் நீங்கள் ரெஃபர் பண்ணி அந்த மெமரி வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் ஆகுது. நாட் கேட்ச் ஃப்ரெண்ட்லி. கேட்ச் மெமரின்னு ஒரு மெமரி படிச்சிருக்கோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஆனால் அரேக்கு வந்து இட்ஸ் வந்து வெரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கும் அரேக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறீங்க. அரே லிங்க் லிஸ்ட்டும் போட்டாச்சு. அரே வந்து கண்டினியூஸ் மெமரி, இது வந்து நான் கண்டினியூஸ் மெமரின்னு சொல்கிறோம். இங்கே அரே வந்து சைஸ் ஆஃப் த அரே வந்து ஃபிக்ஸ்ட். நமக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டே தெரியும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் த டைனமிக் சைஸ் அட் ரன் டைம். ஓகே, மெமரி அலோகேட்டட் கம்பைல் டைம், இங்கே மெமரி அலோகேட்டட் அட் ரன் டைம். இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஃபாஸ்டர் டு அக்சஸ் அன் எலமெண்ட் இன் அரேயில் நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது எந்த எலமெண்ட்னாலும் ஃபாஸ்ட் அக்சஸ் பண்ணி ஏ ஆஃப் 0 அக்சஸ் பண்ணிக்கலாம், ஏ ஆஃப் 10 அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து லிங்க் லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கானது நீங்கள் அக்சஸ் பண்ணுறாலும் 1 by 1 ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஸோ ஸ்லோ டு அக்சஸ் எலமெண்ட் இந்த லிங்க் லிஸ்ட். அப்புறம் வந்து இன்சர்ட்டிங் டெலிட்டிங் அன் எலமெண்ட் இன் அரே இஸ் டிஃபிகல்ட். ஓகே, நமக்கு வந்து அரேயில் வந்து ஒரு இன்பிட்வீனில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாமா இல்லை டெலீட் பண்ணலாமாங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் லிங்க் லிஸ்ட் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அப்படி என்ன டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அரேயில் வந்து ஏ ஆஃப் 5னு வச்சுக்கோங்களேன், ஏ ஆஃப் 5னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஏ ஆஃப் 2ல் வேறு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஏ ஆஃப் 2ல் நான் இன்சர்ட் பண்ணுறது, அப்போ ஏ ஆஃப் 2ல் உள்ள 3க்கு போகணும், 3ல் உள்ள 4க்கு போகணும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 20 எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த 20 எலமெண்ட்ஸில் 50 எலமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் 15 எலமெண்ட்ஸை நான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கானது வெரி டிஃபிகல்ட். அதுக்கு வந்து டேக் த மோர் டைம். இதே நம்ம லிங்க் லிஸ்ட் வந்து எனக்கு ஈஸி தான். ஏன்னா ஒரு எலமெண்ட்டில் உள்ள லிங்க்கை தூக்கிட்டு இங்கே இன்னொரு லிங்க்னே கொடுத்தா ஈஸியாக முடிஞ்சு வரும்.
நாங்கள் ஃபோர்த் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணோன்னா ஃபோர்த் பொசிஷனுக்கு தேர்ட் பொசிஷன் எலமெண்ட் தூக்கி ஃபோர்த்தில் கொடுத்து ஃபோர்த்தோட லிங்க்கை தூக்கி ஃபிஃப்த்தில் கொடுத்தா போதும் எனக்கு ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லிங்க் லிஸ்ட்டோட ஒரு அட்வான்டேஜஸ். ஓகே, இன்சர்ட்டிங் அண்ட் டெலிட்டிங் எலமெண்ட் இன் லிங்க் லிஸ்ட் இஸ் வெரி ஈஸி. இதே நம்ம அரேயில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று அரேயில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 20 எலமெண்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன். 20 எலமெண்ட்டில் நீங்கள் 0th எலமெண்ட்டை டெலிட் பண்ண போகிறீங்க. அப்படி டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமைனிங் 19 எலமெண்ட்ஸ் வந்து பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஒரு ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்கானது 1ல் உள்ள 0க்கு வரணும், 2ல் வந்து 1க்கு வரணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து டேக்ஸ் மோர் டைமிங். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா லிங்க் லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது வந்து நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கோம் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் தான். ஓகே, நம்ம ஸ்ட்ரக்சர் நோடு சொல்லிட்டோம், இன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் நோட்ஸ் நெக்ஸ்ட்டும் கொடுத்தாச்சு. இதுதான் சிம்பிளஸ்ட் ஒன். Every node contains a data and pointer to the next node of the same data type. இந்த பாயிண்ட் ஓகே. The node stores the address of the next node in the sequence. அந்த நோடில் என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். It allows the travels of data only one way. நீங்கள் அக்சஸ் பண்ணுறது வந்து ஒன் டைரக்ஷனில் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்னென்னு பார்த்துக்கோ. நம்ம ஹெட் நோடு இருக்கும், டேட்டா நெக்ஸ்ட் நோடு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. பிங்கிற நோடோட நெக்ஸ்ட் வந்து சிங்கிற நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. சி வந்து ஆட்டோமேட்டிக்காக பாயிண்டிங் த அட்ரஸ் ஆஃப் த டி நோடு. ஓகே, இல்லை கடைசி ஒன்று வந்து பை டிஃபால்ட்டாக நல்லுங்கிற பாயிண்ட்டை தான் அசியூம் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஒன் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் அடிப்பாங்க. செகண்ட் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட் அடிப்பாங்க. டபுள் லிங்க் லிஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்காக 2 way டைரக்ஷன். டபுள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்ட் நோடு இருக்குது, இன்ட்டு டேட்டா இருக்குது. இப்போ நமக்கு வந்து 2 way டைரக்ஷன்னா ஒன்று ப்ரீவியஸ் ஒன்று வரும், நெக்ஸ்ட் வரும். நம்ம சிங்கிளி போடும்போது நெக்ஸ்ட் மட்டும் வந்துச்சு. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட். ஸ்ட்ரக்ட் நோடில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் பாயிண்ட் பண்ணுறது, ப்ரீவியஸ்க்கு ப்ரீவியஸ் நோட அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கான 2 way கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கானது லிங்க் லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் பாயிண்டட் டு த நெக்ஸ்ட் அஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் நோட நெக்ஸ்ட் நோட அட்ரஸ் வச்சுக்கலாம், ப்ரீவியஸ் நோட வச்சுக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் 3 parts ஆஃப் ஒன்று வந்து டேட்டா, ஒன்று வந்து நெக்ஸ்ட் நோட், இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் நோடுக்கான டயக்ராம் போட்டிருக்கேன். அப்புறம் ஹெட் ஏ ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட் நோடு வச்சுக்கோங்களேன். இது செகண்ட் நோடு பி, அதுக்கு வந்து ப்ரீவியஸ் இருக்குது, டேட்டா இருக்குது, நெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிங்கிற ஒரு நோடு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் டேட்டா நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோடுக்கு கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் லிங்க் கொடுக்குறீங்க. ஃபார்வர்ட் நெக்ஸ்ட்டுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஏவோட நெக்ஸ்ட் வந்து பி, அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் போதும். பியோட நெக்ஸ்ட் வந்து சியை கனெக்ட் பண்ணோம். பட் சிக்கு வந்து நெக்ஸ்ட் கிடையாது, ஏன்னா கிடையாது தான் லாஸ்ட் நோடு. அப்போ டிஃபால்ட்டாக நல். அதே ப்ரீவியஸ் நோடு பார்க்கும்போது சிக்கு வந்து ப்ரீவியஸ் வந்து பி, பிக்கு வந்து ப்ரீவியஸ் வந்து ஏ, ஆனால் ஏக்கு வந்து ப்ரீவியஸ் கிடையாது. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து ப்ரீவியஸ் நல்லாயிருக்கும், லாஸ்ட் நோடுக்கு நெக்ஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, மற்ற ரிமைனிங் கம்யூனிகேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஏயோட நெக்ஸ்ட் வந்து பி, பியோட நெக்ஸ்ட் வந்து சி, சியோட ப்ரீவியஸ் வந்து பி, பியோட ப்ரீவியஸ் வந்து ஏ. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து இதில் கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் வந்து நல், லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நல், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது டபுள் லிங்க் லிஸ்ட்டுமாங்க. அப்புறம் வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டுமாங்க. சர்க்குலர் லிங்க்ஸ்லேருந்து சேம் அஸ் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் மாரியே தான், அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் நோடு இருக்குல்ல, லாஸ்ட் நோடு நீங்கள் நல் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அந்த நல்லை கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நோடை கனெக்ட் பண்ணிப்போம். தான் சிம்பிள். every இதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேம். எவரி நோட் கண்டெய்ன்ஸ் டேட்டா அண்ட் பாயிண்டர். லாஸ்ட் நோட் கண்டெய்ன்ஸ் அ பாயிண்டர் டு த ஃபஸ்ட் நோட் ஆஃப் த லிஸ்ட். லாஸ்ட் நோட்டில் வந்து நம்ம எப்போ டிஃபால்ட்டாக நல் கொடுப்போம், அந்த நல் போடாமல் இது என்ன பண்ணுறோம், அங்கேருந்து கொண்டு வந்து ஃபஸ்ட் நோட்டில் கனெக்ட் பண்ணிடும். இதுவும் ஆட்டோமேட்டிக் அலோஸ் ட்ராவல்ஸ் ஆஃப் டேட்டா ஒன்லி ஒன் வே தான். ஓகே, இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். லாஸ்ட் நோட்டில் வந்து கனெக்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்கானது ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கும். ஓகே, இது சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இந்த 3 டைப்ஸும் பார்த்தாச்சு. சிங்கிள் லிங்க் லிஸ்ட், செகண்ட் ஒன் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட், தேர்ட் ஒன் சர்க்குலர் லிங்க்ஸ். பட் நம்ம சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். அதில் சின்ன ப்ரோக்ராம் இப்போ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். என்னென்னு பாருங்கள். include stdio.h, stdlib இதுக்கான மெமரி அலோகேஷன் பண்ணுறதுக்காண்டி ஸ்ட்ரக்ட் நோடு கொடுத்துட்டேன். இன்ட்டு டி டேட்டாக்கு வந்து டின்னு கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்ட் நோடு நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு, க்ளோஸ் கலிபிரேஸ் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் நோடு ஹெட் வந்து நல்லுன்னு கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எந்த நோடு இல்லை, ஹெட்டுக்கு வந்து நான் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம், நம்ம நார்மலாக அந்த ஸ்ட்ரக்ட் நோடை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுப்போம். ஏன் வெளியே கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிம்பிள் தான். வெளியே கொடுத்தாச்சுன்னா மீனிங் என்ன, இது குளோபல் வேரியபிள் மாதிரி எல்லாம் நம்ம இதில் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை நோடு இன்சர்ட் பண்ணுறோம், அந்த நோடை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 ஃபங்க்ஷனும் இது அக்சஸ் பண்ணணும். அதனால் நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரக்ட் நோடு ஹெட் நல்லுன்னு கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், அது வந்து டிஸ்பிளே லிஸ்ட். இது டிஸ்பிளே லிஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க் லிஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட்ஸை ஃபுல்லாக அதை டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, அதில் ஸ்ட்ரக்ட் நோடு பாயிண்டர்ஸ் ஃபஸ்ட்டு அதில் ஒரு டெம்பரரி வேரியபிள் பாயிண்டரும் கிரியேட் பண்ணுறோம். அந்த பாயிண்டர் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டுன்னு அசைன் பண்ணிடும்.
அந்த ஹெட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஹெட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். ஹெட் டபுள் கோட்ஸில் நம்ம ஹெட் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் வைல் பாயிண்ட் நாட் ஈக்குவல் டு நல். நமக்கு ஒரு நீங்கள் அசைன்மெண்ட் அட்ரஸ்லாம் இருக்கும், அந்த அட்ரஸ் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, அதில் உள்ள வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணு. பாயிண்ட்ரு அண்டர்ஸ்கோர் பாயிண்ட்ரு ஹைஃபன் கிரேட்டர் சிம்பிள் டின்னு கொடுத்துருக்கோமா, அதில் உள்ள டேட்டா ஃபுல்லாக நீங்கள் பிரிண்ட் பண்ணு சொல்லிடுவோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் ஈக்குவல் டு பாயிண்டர் டு நெக்ஸ்ட். அப்போ மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக பாயிண்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ நல் வர வரைக்கும் அது எந்தெந்த அட்ரஸ்லாம் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாயிண்ட் வேல்யூலாம் டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, டீட்டெயில் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் ஆஃப் நல். அப்போ மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டரில் உள்ள ஒவ்வொரு அட்ரஸில் உள்ள வேல்யூவை 1 by 1 பிரிண்ட் பண்ணிட்டே வரோம். நல் வரைக்கும் பிரிண்ட் ஆகுது சொல்லி இப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இது டிஸ்பிளே லிஸ்ட். அப்புறம் வந்து இன்சர்ட் லிஸ்ட் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் டேட்டா அட் த ஃபஸ்ட் லொக்கேஷன். என்ன பண்ணுறேன்னா, என்னோட லிங்க் லிஸ்ட் நான் இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லொக்கேஷனை இன்சர்ட் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கு வந்து இன்சர்ட் டேட்டா இன்ட்டு டின்னு கொடுத்துருக்கேன். எந்த டேட்டா கொடுக்கணும் அந்த டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு லிங்க் கிரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரக்ட் நோடு லிங்க்னு கொடுத்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் எம்எல்ஆக் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் நோட். நமக்கு தெரியும் எம்எல்ஆக்லேருந்து சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் நோடு கொடுப்போம். நமக்கு என்ன பாயிண்டர் வேணும், ஸ்ட்ரக்ட் நோடுங்கிற பாயிண்டர் வேணும். ஸோ அந்த நம்ம நார்மலாக இன்டிஜர் கொடுக்கும்போது இன்ட்டு ஸ்டார் கொடுப்போம். இது நமக்கு நோடே வேணும், ஸ்ட்ரக்ட் நோட் ஆஃப் ஸ்டார்னு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ இங்கே இந்த மாதிரி அலோகேட் ஆயிரும். அப்போ லிங்க் ஹைஃபன் டி வந்து நான் லிங்க்கில் கிரியேட் பண்ணிங்க, அந்த டியில் வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ டிங்கிற ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் டு த ஓல்டு ஃபஸ்ட்டு நோடு. என்ன பண்ணுறேன், லிங்க் டாட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து லிங்க் டாட் டெஸ்ட் வந்து ஹெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் டு த நியூ ஃபஸ்ட் நோட். இப்போ வந்து நம்ம கொடுத்த இது வந்து நியூ ஃபஸ்ட் நோட எனக்கு அசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹெட் இஸ் ஈக்குவல் டு லிங்க்னு வச்சுக்கோ அப்படிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இன்சர்ட் பண்ணுற எலமெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இன்சர்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. செகண்ட் ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது செகண்ட் உள்ளது ஃபஸ்ட்டு வந்துடும், ஃபஸ்ட்டு உள்ளது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பொசிஷன் போயிடும். தேர்ட் எலமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போது தேர்ட் உள்ளது ஃபஸ்ட்டுக்கு வந்துடும், ஃபஸ்ட் உள்ளது செகண்ட் உள்ளது தேர்ட் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டே வரும். ஓகே, அதே ப்ரீவியஸ் கமாண்டில் வந்து இந்த டேட்டாவெல்லாம் பிரிண்ட் பண்ணி அப் டு நல் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இன்சர்ட் டேட்டா 105 சொல்கிறேன். அப்போ 105ங்கிற டேட்டா ஃபஸ்ட்டு டிக்கு வருது, இன்சர்ட் டேட்டாலேருந்து வருது. அதில் ஃபஸ்ட்டு நோடில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 105ங்கிற டேட்டா ஸ்டோர் ஆகுது. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 210 வருது. அப்போ 210 உள்ள வரும்போது 105 வந்து செகண்ட் பொசிஷன் போயிடும், 210 ஃபஸ்ட் பொசிஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பண்ணுறேன் 75 இன்சர்ட் பண்ணுறேன். 75 இன்சர்ட் பண்ணி 75 ஃபஸ்ட் பொசிஷன், 210 செகண்ட் பொசிஷன், 105 தேர்ட் பொசிஷன். இந்த டிஸ்பிளே லிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, டிஸ்பிளே லிஸ்ட் வந்து அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டினியூஸாக அது 7 தட் இஸ் ஹெட்டில் அந்த ஹெட் வந்து ஹெட்னு ஆரம்பிக்கும். ஹெட்டில் வந்து 75, 210, 105 அப்புறம் வந்து நல்ல சொல்லி பிரிண்ட் பண்ணும். அவுட்புட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஹெட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது 75, அப்புறம் 210, அப்புறம் 105, அப்புறம் நல். அப்படி இந்த கான்செப்ட்டில் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறீங்க. அந்த இன்சர்ட் பண்ணுற டேட்டா வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இன்சர்ட் ஆகுது. செகண்ட் எலமெண்ட் வரும்போது ஃபஸ்ட் எலமெண்ட் உள்ளது செகண்டுக்கு போயிடுது, செகண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் ஆகுது. தேர்ட் எலமெண்ட் வரும்போது தேர்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் வரும்போது ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து கோஸ் டு செகண்ட் பொசிஷன், செகண்ட் எலமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் பொசிஷன் போகுது. இப்படி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. டிஸ்பிளே லிஸ்ட் வந்து என்ன பண்ணும், ஹெட்டில் வந்து லாஸ்ட் நல் வரைக்கும் எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது நான் சிங்கிள் ஸ்டெப் ட்ரேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நோட பற்றி தெரியும், வாய்டு மெயின் ஃபங்க்ஷனை பற்றி தெரியும். நமக்கு தெரிஞ்ச இன் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வந்து இன்சர்ட் டேட்டாவும் நெக்ஸ்ட் டிஸ்பிளே லிஸ்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ நான் இன்சர்ட் டேட்டா என்னன்னு பார்த்தேன், சிங்கிள் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்சர்ட் டேட்டான்னு கொடுக்குறேன். இப்போ நான் வாய்டு மெயினில் இன்சர்ட் டேட்டா 105 கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த கோடிங் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். வாய்டு இன்சர்ட் டேட்டாவில் ஃபஸ்ட்டு இன்ட்டு டின்னு கொடுத்துருக்கோம். அப்போ டியில் என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக டியில் வந்து 105ங்கிற வேல்யூ இருக்கும். ஸ்ட்ரக்ட் நோடு ஸ்டார் லிங்க் கொடுத்தாச்சு. லிங்க் வந்து மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் லிங்க் டி ஈக்குவல் டு டின்னு கொடுத்தாச்சு. அப்போ லிங்க்கில் உள்ள டியில் வந்து டிங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகுது. அப்போ லிங்க் நெக்ஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹெட்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு ஹெட்டில் எந்த வேல்யூமே கிடையாது. ஹெட்டில் வந்து இனிஷியலாக நம்ம வந்து குளோபல் வேரியபிளை கரெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூ 0 தான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் லிங்க் நெக்ஸ்ட் பிஃபோர் இன்சர்ஷன். டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெட்டோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் பிரிண்ட் பண்ணுறேன் அட்ரஸ் ஆஃப் லிங்க் நெக்ஸ்ட்டில் பிஃபோர் இன்சர்ஷன் வந்து 0ன்னு இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ அந்த ஹெட்டுங்கிற வேல்யூ வந்து நமக்கு இங்கே அசைன் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ஹெட் இஸ் ஈக்குவல் டு லிங்க்னு கொடுக்குறேன். இப்போ ஹெட் வந்து என்ன பண்ணுறேன், அந்த லிங்க்கை வந்து ஹெட்டுக்கு அசைன் பண்ணுறேன். அட்ரஸ் ஆஃப் ஹெட் ஆஃப்டர் இன்சர்ஷன். ஓகே, நம்ம வந்து எப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெட்டோட அட்ரஸ் என்னன்னு பார்க்க 1554ன்னு வருது. அப்போ எனக்கு 105ங்கிற லிங்க்கோட அட்ரஸ் வந்து என்னென்னா, லிங்க்கில் வந்து 1554 கிரியேட் ஆகிருக்கு. அந்த 1554 தான் எனக்கு 105ங்கிற டேட்டா இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் ஹெட் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்த எலமெண்ட் என்ன பண்ணுறேன்னா, சேம் இன்சர்ட் டேட்டா 210 கொடுக்குறேன். இப்போ 210 கொடுக்கும்போது டியோட வேல்யூ வந்து 210 வருது.
அப்போ லிங்க் கிரியேட் ஆகுது. அப்போ அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கானது ஹெட்டுக்கு வந்துட்டு ஹெட்டோட ப்ரீவியஸ் அட்ரஸ் இப்போ பாருங்கள், அட்ரஸ் ஆஃப் லிங்க் நெக்ஸ்ட் பிஃபோர் இன்சர்ஷன் என்ன இருக்குது பாருங்கள், 1554. இப்போ வந்து எனக்கு ஹெட்டில் வந்து என்ன இருக்குது, 1554 இருக்குது. அப்போ எனக்கு லிங்க்கு கிரியேட் பண்ண அட்ரஸ் என்ன 1562 கிரியேட் ஆகிருக்கு. அப்போ 1562 அட்ரஸ் வந்து இப்போ ஹெட்டில் இருக்குது. ஓகே, அப்போ வந்து செகண்ட் எலமெண்டோட ஃபஸ்ட் எலமெண்டோட ஹெட் பொசிஷன் வந்துச்சு. இப்போ செகண்ட் எலமெண்டோட அட்ரஸ் வந்து 1562. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், தேர்ட் எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறேன், இன்சர்ட் டேட்டா 75 கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்து கரண்ட்டாக வந்து ஹெட்டில் வந்து 1562 இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த இன்சர்ட் டேட்டா 75ஓட அட்ரஸ் என்னென்னு பார்த்தா 1570. அப்போ அந்த 1570 இப்போ ஹெட்டில் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே லிஸ்ட் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக ஹெட்டில் 0 இருக்குது. 105 இன்சர்ட் பண்ணும்போது அதோட அட்ரஸ் 1554. 210 இன்சர்ட் பண்ணும்போது அதோட அட்ரஸ் 1562. 75 இன்சர்ட் பண்ணும்போது அதோட அட்ரஸ் வந்து 1570. இப்போ கடைசியாக பார்த்தா ஹெட்டில் என்ன வேல்யூ இருக்குன்னா 1570ங்கிற டேட்டா தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்பிளே லிஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க, டிஸ்பிளே லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் நோடு பாயிண்ட் வந்து ஹெட்னு கொடுத்தாச்சு. எனக்கு ஹெட்டில் கடைசி என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா 1570 ஒரு வேல்யூ இருந்துச்சு. ஓகே, அதை நான் செக் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃபில் வந்து நான் ப்ரீவியஸ் கோடிங்கில் வந்து நான் ஹெட்னு மட்டும் தான் பிரிண்ட் பண்ணேன். இப்போ நான் ஹெட்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு அட்ரஸையும் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்ட்டுருக்கேன். அப்போ ஹெட்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் பர்சன்டேஜ் யூஸ் கமா ஹெட்னு கொடுத்துருக்கோமா. அப்போ வந்து அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஹெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் அங்கே 1570 இருந்துச்சு, அந்த 1570 எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து ஹெட்டில் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயிண்டர் வேல்யூ வந்து 1570. இப்போ வந்து வைல் பாயிண்டர் நாட் ஈக்குவல் பிடிஆர் ஈக்குவல் ஹெட்னு அசைன் பண்ணியிருக்கோம். பிடிஆரில் வந்து 1570 இருக்கும், நாட் ஈக்குவல் டு நாள் கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் எலமெண்ட் நீங்கள் இப்போ 1570 வேல்யூ பிரிண்ட் பண்ணு. தட் இஸ் வந்து பர்சன்டேஜ் ஜீன் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் யூ கொடுத்துருக்கோம். பிடிஆர் -t அந்த 1570 என்ன டேட்டா இருக்குது அந்த டேட்டா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராக்கெட்டில் ஒரு அட்ரஸும் சேர்த்து பிரிண்ட் பண்ணு அப்படிங்கன்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணிக்க பாருங்கள், 75க்கு 1570 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. அப்புறம் பிடிஆர் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்கான நெக்ஸ்ட் பொசிஷன் போகும்போது இப்போ ஒரு அட்ரஸ் என்ன இருக்குது, 1562 அட்ரஸ் இருக்கும். அப்போ 1562 நாட் ஈக்குவல் நாள் அதில் உள்ள டேட்டா என்னது 210, அதோட அட்ரஸ் வந்து 1562. அப்போ நெக்ஸ்ட் பிடிஆர் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் அட்ரஸ் வந்து 1554 வரும். அதில் உள்ள டேட்டா வந்து 105 ப்ராக்கெட்டில் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் நான் 1554 கொடுத்தாச்சு. இப்போ பிடிஆர் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு நல் வேல்யூ வருது. அப்போ பிடிஆர் நாட் ஈக்குவல் நாள், அப்போ பிடிஆர் ஈக்குவல் நாள். ஸோ ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆஃப் நான் நல்லுன்னு கொடுத்துருக்கேன், அந்த நல்ல வந்து கடைசியில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கோடிங் ரன் பண்ணோம். நார்மலாக கோடிங் ரன் பண்ணால் ஹெட்னு கொடுத்து 75 210 105 நல்லுன்னு வரும். எனக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் டேட்டா கொடுக்கும்போது ஃபஸ்ட் டேட்டா இன்சர்ட் பண்ணும், ஃபஸ்ட்டு பொசிஷன். செகண்ட் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து செகண்ட் போயிடும், செகண்ட் உள்ள ஃபஸ்ட்டாக வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட்டில் போய் ப்ராசஸ் ஆகிட்டு இது வந்து நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட். நம்ம வந்து நார்மலாக லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணுமா எண்டில் இன்சர்ட் பண்ணுமா இந்த ப்ராசஸ்லாம் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேர்ட் செமஸ்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ணுங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராமிங் சியில் வந்து லிங்க் லிஸ்ட்னா மீனிங் என்னது, ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணணும், அந்த லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டா வச்சுக்கணும், ஒரு லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து ஜாவா, பைத்தான், சியில் MCQ இன்டர்வியூ கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஏதாவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அகாடமிக் சைடுக்கு யூஸ் ஆகும், பிளேஸ்மெண்ட் சைடுக்கு யூஸ் ஆகும். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்